ஹலோ கைஸ், உண்மையை உறக்க சொல்லுவோம். நான் உங்கள் ஃபிட்னஸ் சாரா. நேற்று வந்து 32 மாரத்தான் ட்ரையல் ரன் வந்து இன்கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம். இன்றைக்கி ஒரு 10 கிலோமீட்டர் ரன் பண்ணிடலான் தான் நான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5:30 பேஸ்லாம் ஒரு கிலோமீட்டரை 5 நிமிஷம் 30 செகண்ட்ஸில் பாஸ் ஆகிற அளவுக்கு ஆவரேஜான ஸ்பீடில் தான் ஓடுனேன். முடிச்சிட்டேன், 10 கிலோமீட்டர் முடிச்சிட்டேன். ஆனால் காலைல புதுசாக சில அனுபவங்கள் கிடச்சிச்சு. அதை நான் ஃபோட்டோவில் ஆட் பண்ணுறேன். நடக்கக்கூட முடியல. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷூவில் கொஞ்சம் ஒரு மாதிரி கடிக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் அதையும் ஆட் பண்ணுறேன். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பொதுவான விஷயத்தை பற்றி பேசலாம். அப்படி என்ன அப்படின்னா, நீங்கள் ரன் பண்ணால் பாடி மசில் லாஸ் ஆகுமா, ஃபேட் லாஸ் ஆகுமா, இல்லை பாடி பில்டிங் பண்ணால் மசில் லாஸ் ஆகுமா, மசில் கெயின் ஆகுமா, ஃபேட் லாஸ் ஆகுமான்ற சின்ன விஷயந்தான். அதே போல் செலவு, ரெண்டுக்கும் உண்டான செலவை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, பாடி பில்டிங் பண்ணுறதுக்கு ஜிம்முக்கு போனால் தான் மந்த்லி 2000 கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரன்னிங் போகலாம் அப்படின்னு நினச்சேன். ரன்னிங் போனப்போ பார்த்தீங்கன்னா அதை பற்றின நாலேஜ் எனக்கு இல்லை. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்ப வெறுங்காலில் ஓடினேன். அப்புறம் கொஞ்சம் ஷூ, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குன்னு ப்ராப்பர் ஷூ சொல்கிறாங்க, அதுக்குன்னு ப்ராப்பரான வாட்ச் சொல்கிறாங்க, ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணுறதுக்கு சொல்கிறாங்க. அந்த செலவை பார்த்தோம் அப்படின்னா பாடி பில்டிங் இதுவும் ரெண்டும் ஒன்று தான். ஆனால் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு காமனான விஷயந்தான். ரெண்டுமே ஆரோக்கியம்தான். ஆனால் ரெண்டுமே நம்ம எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகிறப்ப, ஒரு எலைட் ரன்னராக மாறுறப்பையும், ஒரு ப்ரொஃபஷனல் பாடி பில்டராக மாறுறப்பையும் நம்ம ஹெல்த்தோட லெவலை நம்ம கண்டிப்பாக அப்யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன் அப்படின்னா நம்ம ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அப்போ தான் அவங்களால வந்து ஒரு உச்சக்கட்டத்துக்கு போக முடியுது. ஏன் அப்படின்னா ஒரு இன்டூரன்ஸ் லெவலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சில மெடிசன்ஸ் இருக்குது. பாடி பில்டிங்கில் போனீங்க அப்படின்னா அனபாலிக் யூஸ் பண்ணி ஸ்டெராய்டு யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கும் சில மெடிசன்ஸ் இருக்குது. ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நாலேஜ் இல்லாமல் நம்ம காசு அதிகமாக கொடுத்து தான் வாங்க வேண்டியதாக இருக்குது. நம்ம எப்பயுமே எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகக்கூடாது. இப்போ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உசேன் போல்ட் அவர் பார்த்தீங்க அப்படின்னா ரன்னிங்கில் இது வரைக்கும் அவர் பண்ண சாதனை இனிமேல் யாருமே முறியடிக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அவர் சாதனைகள் பண்ணிட்டார். ஆனால் அவர் சாதனைன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த ரன்னிங்கில் ரெக்கார்டு மட்டும்தானா அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி அவர் ஹெல்த்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு ஸ்டெப்ஸ் மாடியில் ஒரு ஸ்டெப்ஸு மாடி படிக்கட்டவே என்னால் ஏற முடியல, நான் வந்து இனி என்னோடய ஹெல்த்தை கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். ஒரு துறையில் உச்சக்கட்டத்தில் இருக்க ஒருத்தரும் சொல்கிறது என்னென்னா, நம்ம ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா யாராக இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம உடம்பே நமக்கு பெரிய தொந்தரவாக மாறிடும். நமக்கு மட்டும் மாறினா பரவாயில்லைங்க, நம்ம எதிர்கால தலைமுறையினர் நம்ம பிள்ளைங்களுக்கும் நம்மளே ஒரு பெரிய தொந்தரவாக மாறிடுவோம். ஏன் அப்படின்னா இன்றைக்கி நான் நிறைய விஷயங்கள் பார்க்குறதோட அனுபவத்தை தான் நான் இன்றைக்கி ஒரு வீடியோவாக உங்களுக்கு நான் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பாடி பில்டிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ரன்னிங் பண்ணுறதா இருந்தாலும் சொல்லி ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா செலவு அதிகமாக தான் ஆகுது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டையுமே எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு பண்ணாதீங்க. ஆரோக்கியத்துக்கு பண்ணுங்கள், அதை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஆனால் ஒரு ஸ்ப்ரே அடிச்சுட்டு ஓடுறோம் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். ரன்னிங்காக இருக்கவங்க பெயின் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்ப்ரே யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறதுலேருந்து அடுத்த கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரால் பவுடர் எடுங்க, அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த சப்ளிமெண்ட்ஸ் எடுங்க, அதுக்கடுத்து இந்த மாதிரி மெடிசன்ஸ் யூஸ் பண்ணுங்கன்ற லெவலுக்கு நம்ம போகக்கூடாது. நார்மலாக தண்ணியை குடிச்சிட்டு 2 வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு ஓடுங்க, அதுதான் ஆரோக்கியம். அதில் நம்மளை எவ்வளோ தூரம் ரன் பண்ணிக்க, நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியுமோ நம்ம அந்த அளவுக்கு போதுவோம். அதே போல் தான் பாடி பில்டிங்கும். கொஞ்சம் சுடு தண்ணியை குடிச்சிட்டு 2 வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு ஜிம்முக்கு போங்க, ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணுங்கள். ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும், ஹெல்த் நல்லா இருக்கும். ரெண்டையுமே நம்ம வந்து தவறாக பண்ணோமா ரெண்டுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஜுரிஸ் வர சான்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு வெயிட் ட்ரைனிங் பண்ணுறப்போ உங்கள் ஃப்ரெண்டு தேவையில்லைன்னு சொல்லி பண்ணுறப்ப சின்னதாக வெயிட் இம்பேலன்சிங் ஆச்சுன்னா கூட உங்களுக்கு பெரிய இன்ஜுரிஸ் ஆகும். அதே போல் தான் ரன்னிங் பண்ணுறப்ப நீங்கள் வந்து ப்ராப்பரான ஷூ போடாமல் லாங் ரன் இந்த மாதிரிலாம் பண்ணுறப்ப சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்டில் உங்களுக்கு சின்ன இன்ஜுரிஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஓகே கைஸ், இப்போ நான் வந்து நிறைய வீடியோ பேசணும். ஏன்னா நான் வந்து சிலர் மாதிரி எடிட் பண்ணியும் ஸ்கிரிப்ட் மாதிரி எழுதி வச்சுலாம் நான் பேசுகிறது கிடையாது. அந்த நேரத்துக்கு நான் இன்றைக்கி இதை பற்றி பேசலாம்னு நினச்சிட்டு ஓடுறப்போ ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்படி ஓடணுன்னே பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நான் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் போய் சிக்கன் எடுத்துகிட்டு வா, மட்டன் எடுத்துகிட்டு வான்னு சின்ன ஒர்க்கு கொடுத்தாங்க. அதை நான் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மணி 8:30 ஆயிடுச்சு. நல்ல பசியாக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தீங்க அப்படின்னா 10:45 தான் நான் இன்றைக்கி ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி சரியான வெயிலும் இருந்துச்சு. அப்படியே வெயில் அடிக்குது, அப்புறம் மங்குது, பயங்கரமாக தண்ணி தவிக்குது. இன்றைக்கி இப்போதைக்கு எனக்கு சொர்க்கத்திலே லைஃப்லேயே என்னடா உனக்கு ஒரு பெரிய சொர்க்கம் தர மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னா இப்போதைக்கு தண்ணி குடிக்கணும் ரொம்ப. ஓகே கைஸ், நம்ம ஆரோக்கியத்துக்காக உடற்பயிற்சியாக இருந்தாலும் ஆரோக்கியத்துக்காக பண்ணுவோம், ரன்னிங்காக இருந்தாலும் ஆரோக்கியத்துக்காக பண்ணுவோம். இது ரெண்டுமே எந்த ஒரு பர்சனும் இண்டிவிஜுவலும் பண்ண வேண்டிய ஒரு விஷயந்தான். ரெண்டுமே வசதியானவங்களுக்கும் சரி, இல்லை ஏழை மக்களுக்கும் சரி, ரெண்டுமே ஆரோக்கியம் பொதுவான விஷயம். அப்படி பொதுவான விஷயத்தில் உங்கள் ஆரோக்கியத்துக்கு அடிப்படையான விஷயம் ரன்னிங், ஜாக்கிங், வாக்கிங், இது எல்லாமே நீங்கள் நாள்தோறும் பண்ணுங்கள். நம்ம ஆரோக்கியமான பதிவுகளை வருங்காலங்களில் நிறையா பண்ணுவோம். இனியும் நம்ம எப்படிலாம் ப்ராப்பராக வெயிட் ட்ரைனிங் பண்ணணும்,
ஏன்னா ப்ராப்பராக வெயிட் ட்ரைனிங் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது அளவுக்கு எனக்கு நல்ல நாலேஜ் இருக்குது. நான் அதை பற்றி நல்லாவே உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். இன்றைக்கி முடிஞ்சா அப்படின்னா ஒரு ஃபுல்லப்ஸ் சேலஞ்ச் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 24 ஃபுல்லப்ஸ் நான் ஸ்டாப்பாக எடுத்திருக்கேன். இன்றைக்கி வெயிலும் வந்துருச்சு, ஊர்லேயும் மக்கள் நல்ல வெளியே வந்து போய்கிட்டு இருப்பாங்க. நம்ம எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் விளம்பரமாக இருக்கும். ஓகே கைஸ், உண்மையை உறக்க சொல்வோம். நான் உங்கள் ஃபிட்னஸ் சாரா. உடற்பயிற்சி பண்ணுவோம், ரன்னிங் பண்ணுவோம், ஆரோக்கியத்துக்காக மட்டும் பண்ணுவோம். ஓகே கைஸ், நான் இன்று உங்களுடன் விடைபெறுகிறேன். நான் உங்கள் ஃபிட்னஸ் சாரா.